இரண்டாவது செய்தியாக விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் பூஜைகள் இல்லாமல் பூட்டப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இரு சமூகங்களுக்கு இடையே ஏற்பட்ட சண்டையால் அந்த கோவிலை பூட்டி வச்சுட்டாங்க. இப்போ அது ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருக்குது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில் வந்திருக்கு சார். இப்போ அவர் சொல்லியிருக்காரு, பூஜை செய்வதற்காக கோவில் திறக்கப்படலாம், வழிபாட்டுக்காக திறக்கப்பட வேண்டாம், பூஜை செய்வதற்காக அதற்கான ஏற்பாடை மாவட்ட நிர்வாகம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. தேர்தல் சமயத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த உத்தரவை பற்றி எப்படி பார்க்குறீங்க சார்? சார், இங்கே இரு சாதிங்கிற பிரச்சனையே நான் பார்க்கல சார். இதை விட போலி கிடையாது. ஏனென்றால் அந்த கோயில் ஒரு தலைக்கட்டுக்கு வன்னியர்களுக்கான கோயில். முதல் கேஸ் முடிஞ்சிச்சு. தமிழகமெங்கும் உள்ள கூடிய வன்னியர்களுக்கு திரௌபதி அம்மன் தான் குலதெய்வம், பாஞ்சாலி அம்மன் தான். அவர்களுக்கு ஒரு ஆன்மீக பின்னோட்டம் இருக்கிறது. அப்போ அவர்களுடைய குலதெய்வத்தை வழிபடுற இடத்துல இன்னொரு ஜாதிக்கு என்ன ரைட் இருக்குன்னு ஒரு கேள்வி வராமல் இல்லை. அதாவது கோயிலில் போய் நீங்கள் கும்பிடுவதற்கு ரைட் இருக்கிறது, போகலாம். ஆனால் இந்த முதல் கட்டு, தலைக்கட்டு, இந்த கட்டு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இல்லை என்று சொல்வது தவறுங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா அந்தந்த கோயிலை உருவாக்கினவர்கள் அந்தந்த சம்பிரதாயத்தில் வந்தவர்களுக்கு அந்தந்த சம்பிரதாயத்தில் அந்தந்த கோயிலில் மரியாதை இருக்க வேண்டும். இதில் ஏற்றத்தாழ்வுங்கிற பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. கோர்ட்டில் வழக்கு இருக்குது. சரி, ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது, ரைட்டு. நீங்கள் என்ன பண்ணணும்? பிரச்சனையை தீர்க்கணும். ரெண்டு சமுதாயத்தில் பேசலாம், அவர்கள் வழிபடலாம், இவர்கள் வழிபடலாம், சொல்லலாம். எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் எல்லா ரைட்டும் அப்படிங்கிறத எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் கோயிலை ஏன் பூட்டுறீங்க? மேல்பாதியில் கோயிலை பூட்டுறீங்க, காஞ்சிபுரத்தில் கோயிலை பூட்டுறீங்க, தென்காசியில் கோயிலை பூட்டுறீங்க. எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அங்கங்கெல்லாம் கோயிலை பூட்டுறதுங்கிறது ஒரு தீர்மானம் இல்லையே, அது ஒரு தீர்வு இல்லையே. கோயிலில் ஹிந்து மத சம்பிரதாயப்படி கோயிலில் இருக்கிற சுவாமிங்கிறது லிவிங் டயட்டி, எஜமானர். அவரை நீங்கள் என்ன பண்ணணும்? காலையில் தூங்கி முழிச்சதுலேருந்து ராத்திரி படுக்க வைக்கிற வரைக்கும் உள்ள எல்லா சடங்கும் செய்து தான் ஆகணும், சாப்பாடு கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் எப்படிங்க சோறு இல்லாமல் ஒரு சாமியை வைக்க முடியும்? எவ்வளோ பெரிய குத்தம்! அவன் மாட்டு கோயிலை பூட்டிட்டான், கவர்னரை பார்த்து போடான்னா இன்றைக்கி மினிஸ்டர் ஆக முடியலையே. சாமியை நீங்கள் வேணால் சாமி கண்ணை குத்தாதுன்னு என்னன்னு சொல்லிட்டு போகிறீங்க. உன்னுடைய தொகுதியில் ஒன்று நடக்கிறது, அந்த இடத்துல நான் நியாயமாக நடந்து கொள்வேன்னு கூட ஒரு ஆள முடியலைன்னா, நியாயம் பேச முடியலை, நான் கோயிலை பூட்டுவேன்னா யார் பக்கத்தில் இருக்கு? இன்றைக்கு நல்லபடியாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. நான் இதை எப்படி யோசித்து பார்க்குறேன்னா, அயோத்தியாவில் இதே தீர்ப்பு வந்தது. ராமருக்கும் பூஜை செய்ய வேண்டும், வழிபாட்டு மற்றவர்களுக்கு வழிபாடு போகக்கூடாது, உரிமை கொடுத்தார்கள். அப்புறம் அந்த பூட்டை உடைத்தார்கள். பூட்டை உடைத்ததெல்லாம் காங்கிரஸ்காரங்க தான் பூட்டை உடைச்சாங்க. அதை கூட ராகுல் காந்தி கிளைம் பண்ண தெரியல, காங்கிரஸ் கிளைம் பண்ண தெரியல. ஆகையினால அயோத்தி ரிப்பீட் இப்போ மேல்பாதியில் வருது. மேல்பாதியில் இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த கோயில் பூட்டும் போது அனைத்து ஜாதி கூட்டத்தை தாசில்தார் நடத்துகிறார். அனைத்து ஜாதி கூட்டத்தை தாசில்தார் நடத்தும் போது இந்த கோயிலுக்கு எதிராக பெட்டிஷன் கொடுத்தவர்கள் இஸ்லாமியர் உண்டு, அவரையும் கூட்டம் நடத்துகிறார். நான் என்ன கேட்குறேன், இது இந்து கோயில் தானே? தாசில்தாருக்கு மண்டையில் எங்கே சரக்கு போச்சு? ஆர்டிஓக்கு எங்கே சரக்கு போச்சு? ஏன் அவங்களே எதுக்கு கொடுக்கணும்? அவங்களுக்கு இந்த கோயிலில் என்ன சம்பந்தம் இருக்குது? ஆகையினால ஏற்கனவே முந்தின கோயிலில் கேள்விக்கு சொன்ன பதில் இருக்குது. எல்லா இடத்துலையும் அவர்கள் உள்ளே வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹிந்து கோயிலில் ஒரு டிஸ்பியூட்னா அவங்க எதுக்கு வரணும்? இது யார் கேட்குறது இல்லையா? இதையும் ஆனந்த் வெங்கடேஷ் கேட்டிருக்கணும். அந்த தாசில்தாரையும் ஆர்டிஓவும் கூப்பிட்டு அவங்களெல்லாம் எதுக்கு? அவங்க கொடுக்குற பெட்டிஷனை வச்சுட்டு நீங்கள் எப்படி கோயில் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும்? ஐயப்பன் கோயிலுக்கும் அவங்க தான் பெட்டிஷன் போட்டாங்க, பெண்கள் போகலாமான்னு. அந்த சமுதாயத்தில் பெண்களுக்கான மரியாதை என்னங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு இடது கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கம் என்னெல்லாம் பண்ணதுங்கிறதுக்கு தெரியும். இன்றைக்கி அப்படி பண்ணவங்களுடைய கதி என்னவாயிருக்குன்னு பார்க்கணும். அந்த பெண்ணுடைய கதி என்ன ஆயிருக்கு? அந்த பொண்ணுடைய பொண்ணு யார் உள்ளே போவேன்னு சொன்னாங்களோ அவளுடைய பொண்ணு, அது ஒரு லவ் ஜிஹாத்தில் மாட்டிக்கொண்டு அவர் கம்யூனிஸ்ட் ஹஸ்பண்டை வைத்துக்கொண்டு படாத பாடுபட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ எந்த இடத்துல யாரை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு
வேணுங்க. அதாவது ஒரு தலைக்கட்டினுடைய குலதெய்வம்ங்கிறது அது பொது கோயில் ஆகாது. இதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு தலைக்கட்டினுடைய கோயில். இப்போ எங்கள் குலதெய்வம் இருக்குது, சரி குலதெய்வம் வந்து ஹெச்ஆர்என்சியை எடுத்துட்டாங்க, இருக்கட்டும். ஆனால் யாருக்கான முன்னுரிமை இருக்கணும்? அந்த ஆகமம் என்னவோ அது என்னவோ அதுபடி நடக்கணும். அதனால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரிங்கிற கேள்விக்கு பைத்தியக்காரத்தனமான அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இருக்கவே முடியாது. வந்திருக்கிறது முதல் தீர்ப்பு. கோயிலில் இப்போ பூஜை நடக்க போகுது. அடுத்ததாக இனிமேல் வழிபாட்டு உரிமை வரும். யாருக்கு வரும்? இதுவரைக்கும் யார் பூஜை செய்து கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் கட்டளைதாரர்களோ அவர்களெல்லாம் முதல்ல போய் வழிபடுங்கன்னு சொல்லுவாங்க. சார், கட்டளைதாரர் இல்லாத நீங்கள் மற்றவங்களுக்கான உரிமை என்பது ஒரு குறிப்பிட்ட உரிமையை தான் நான் நினைக்கிறேன். நீ பரிவட்டு எடுத்து கோவில்லேருந்து எடுத்துரு, நீ முதல் மரியாதை எடுத்துரு, இது எல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். அதை சீர்படுத்தணும். அரசாங்கம் டிஸ்பியூட்னு வந்தால் கோயிலை எடுக்கிறதா இருந்தால் திருப்பி அதை சரி பண்ணி கொடுக்கணும்னு அர்த்தம். அப்படி எங்கேயும் நடக்கிறதில்ல. ஆகையினால இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வரவேற்கத்தக்க ஜட்ஜ்மெண்ட். அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் இதை உணர வேண்டும். வன்னியர் சமுதாயம் இன்றைக்கி சொல்கிறேன், நல்லபடியாக பாரதிய ஜனதா கட்சி கூட இப்போ கூட்டணிக்கு வந்திருக்கு. ஆனால் வன்னியராக இருந்து கொண்டு, அதாவது பெரியார் ஜாதியை ஒழித்தார், ஈவே ராமசாமி நாயக்கர் ஜாதியை ஒழித்தார்னா, அப்போ வன்னியராக இருந்து கொண்டு இவர் என்ன பண்ணியிருக்கணும்? இன்ன வரைக்கும் சினிமாவில் கூட சேர முடியலையே. ஆனால் இவர் ஜாதியை ஒழிக்கிறேன், பேர் ஒழின்னு சொல்லிட்டு அப்துல் நாசர் மதானி கூட பழனி பாபாவுக்கு எத்தனை மேடையை போட்டு கொடுத்துருக்காங்க இவங்க. மதானிக்கு தமிழ்நாட்டில் கேரளாவில் இருக்கிற ஒரு பயங்கரவாதி அப்துல் நாசர் மதானிக்கு எத்தனை கோயிலுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க, மேடை போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்துல் நாசர் மதானிக்கு மேடை போட்டு கொடுத்தீங்க, பழனி பாபாவுக்கு மேடை போட்டு கொடுத்தீங்க, அவன் உங்கள் மேல்பாதி கோயிலுக்கு ஆப்போசிட். இதுதான் நடந்தது. இனிமேலாவது அந்த வன்னியர்களுக்கு, வன்னியர் பேர் சொல்லி நடக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மண்டையில் நாம் யார் கூட சேரணும், யார் கூட சேரக்கூடாதுன்னு உணர்வு வரணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பு அவருடைய கண்களை திறக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.